நண்பா நண்பீஸ் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வீட்ல எல்லாரையும் மார்னிங் ஏர்லியாவே கிளம்ப வச்சுட்டு ஃபேமஸான கோவிலுக்கு கிளம்புனா அடடா நைட்ல இருந்தே மழை பெய்ஞ்சிட்டு இருக்கு போல, எங்களை தடுக்கவே முடியாதுன்னு அப்படி நாங்க வந்த கோவில் தான் சென்னை அடையாறுல லொகேட் ஆயிருக்க ஸ்ரீ ஐயப்பன் டெம்பிள். உள்ள போறதுக்கு முன்னாடி சாமிக்கு அர்ச்சனை வாங்கிட்டு என்டர் ஆனா எங்களை வரவேற்கிற மாதிரியே கொலை மாதிரி தண்ணி, அதுவும் இந்த சின்ன மழைக்கே. பொதுவா ஐயப்பன் கோவில் நம்ம எல்லா இடத்துலயும் பார்க்க முடியாது. கோவில்ல ரெண்டுவே இருக்கும். நார்மல் விசிட்க்கு ஒண்ணு, அப்புறம் இருமுடி கட்டி 18ஆம் படி ஏறி வருவாங்க, அது இன்னொரு வழி. நான் வரப்போ கொஞ்சம் கூட்டம் கம்மியா தான் இருந்துச்சு. சாமியை பார்க்க கியூல நின்னாச்சு. ஃபர்ஸ்ட் கனிமூல கணபதிக்கு அபிஷேகம் நடந்தது, அப்புறம் சிவனுக்கு ஒரு அபிஷேகம். மேல இருந்து கீழே பாக்குறப்போ அந்த மெயின் ரோட் வியூ சூப்பரா தெரிஞ்சது. சந்தனம் எடுத்து எல்லாரும் வச்சுட்டு இந்த வருஷம் எல்லாம் நல்ல விதமா நடக்கணும்னு ஐயப்பா கிட்ட ஒரு பிரார்த்தனையை வச்சாச்சு. சாமியை கும்பிட்டு இப்படி திரும்பினா என்னடா புளி புளி புளின்னு கூட்டம் வந்துருச்சு. இந்த மழையிலயும் எவ்வளவு கூட்டம் பாருங்களேன், அதுவும் கொடையெல்லாம் புடிச்சு நிக்கிறாங்கயா. இதாங்க என்னோட ஹாப்பியான ஃபேமிலி. இருமுடி கட்டிட்டு வரவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் 18ஆம் படி ஏறதுக்கு முன்னாடி கருப்பசாமியை கும்பிட்டு படிக்கிட்ட ஒரு தேங்காவை உடைச்சிட்டு அப்புறம் தான் படி ஏறுவாங்க. சபரிமலைக்கெல்லாம் போக முடியாதவங்க நியரஸ்ட்ல எந்த ஐயப்பன் கோவில் இருக்கோ ஸ்பெசிபிக்கா அங்க இருமுடி கட்டிட்டு ஏறுவாங்க. அவங்களுக்கு மட்டும் தான் இந்த கேட் ஓபன் பண்ணுவாங்க. படியேறி வர சாமி கிட்ட நாங்க எல்லாரும் பாதம் தொட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டோம். இங்கேயே ஒரு அழகான ஆஞ்சநேயர் சந்நிதி இருக்கு. அங்க வேண்டிட்டு அரசமரம் பக்கத்திலேயே மஞ்சமாதா சந்நிதி இருக்கும். அவங்க கிட்ட நல்லா ப்ரே பண்ணிட்டு நவகிரகங்கள் கிட்ட 9 சுத்தி சுத்தி முடிச்சோம். என்னடா சாமியை பாக்குறதுக்கு இவ்வளவு பெரிய கியூவா அப்படின்னு நான் நினைச்சதாங்க தப்பு. இது அன்னதானம் வாங்குற கியூ போல. சாமி பாக்குற கியூவை விட இங்க அதிகமா இருக்கேடா. பிரேக்ஃபாஸ்ட் எங்க சாப்பிடலாம்னு யோசிச்சுட்டே இருந்தேன். பரவாயில்ல, ஐயப்பன் புண்ணியத்துல எல்லாரும் இங்கேயே சாப்பிட்டாச்சு. வெஜ் பிரியாணி கேசரி சாப்பிட்டேன், சும்மா தரமான டேஸ்ட். இங்க ஐயப்பன் அருளை வாங்கிட்டு நாங்க கிளம்பி பக்கத்துல இன்னொரு கோவில் போனோம். அது நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். நீங்க அது என்ன கோவில்னு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.